கொடைக்கானல் மெயின் டவுன்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் மலை உச்சி நோக்கி போறப்போ குட்டி குட்டி அழகான வளைஞ்சு நெளிஞ்சு போற சாலைகள் வழியே உச்சியை ரீச் பண்ண உடனே கம்பீரமா வெள்ளையும் நீளமான ஒரு தேவாலயம் இருக்கு. அங்க லேடி சலேத்தோட ரம்யமான சிலையும் இருக்கு. ரொம்ப அமைதியான சூழல், பச்சை சேர்ந்து புல்வெளி, விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க. ஒரு நண்பர் ஒருவர் இங்க ஹெல்த்துக்காக வேண்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லவே அதை போய் எப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன். அங்க இருக்கிற கோவிலோட காம்னஸ் அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹவர்ஸ் டுகெதர் அங்கேயே உட்காரலாம் மாதிரி இருந்துச்சு. 133 வருஷம் பழமையானது இந்த மதர் சலேத் சர்ச். இங்க ரொம்ப அமைதியா ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸா இருந்தது. 1863ல ஃபாதர் செயின்ட் சிர் அவர்களால கட்டப்பட்டதான் இந்த தேவாலயம். பிரெஞ்சு மற்றும் தமிழ் கட்டிடக்கலையை சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு கட்டமைப்பு இருந்தது இந்த சர்ச்சுக்கு. இது கொடைக்கானல்ல முதல் கத்தோலிக்க தேவாலயம்னு சொல்றாங்க. கொடைக்கானல் போறவங்க ரொம்பவே ரசிக்க வேண்டிய ஒரு இடம் இது. அழகான சிலைகள், ஸ்டெயின் கிளாஸ் ஒர்க்கு. அது சர்ச்னாலே அந்த ஸ்டெயின் கிளாஸ் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப அமைதியான சூழல்ல இருக்கிற ஒரு சர்ச் இது. கண்டிப்பா தவற விடாதீங்க. ஆகஸ்ட் 14, 15 இங்க ஒரு திருவிழா நடக்கு. அங்க பெரிய ஊர்வலம், கொண்டாட்டங்கள்லாம் இருக்குமா. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். காலையில 5:30 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த சர்ச் திறந்துருக்கு. என்ட்ரி இஸ் ஃப்ரீ. ரொம்ப ரம்யமான இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் கொடைக்கானல் கதைகளை கேட்கணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.